அண்ணாமலைஜி எப்படி விட முடியும்? ஐயா பொக்கிஷம் ஐயா அவரு. ஆ? அண்ணாமலைஜி வந்து பொக்கிஷம். பொக்கிஷம். கண்டிப்பா. தமிழ்நாட்டுக்கு பொக்கிஷம். இந்தியா அடுத்த பிரதமராக கூட அவருக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா உண்டுயா. அதாவது உங்களுக்கு எப்படி சொல்றது, ஒரு கோடியில ஒருத்தர் தான் இப்படி இந்த மாதிரி ஜென்மம் எடுத்து வர முடியும். ஏன்னா அவருடைய அந்த பேச்சு வயசும் கம்மி தான், இளம் வயசு தான். ஆனா அவருடைய ஞானம், அந்த தெளிவு இதுவரைக்கும் எந்த அரசியலையும் பேச முடியாது. பேசுவாங்க. ஆனா இவர் அப்படி இல்ல, சுயமா அப்படி இந்த எப்படி சொல்ல, வில்லுல இருந்து புறப்படுற அம்பு மாதிரி ஒவ்வொரு பேச்சும் அப்படி என்ன அதுயா, சாதாரண மனுஷனால இதெல்லாம் முடியாதுயா. இதெல்லாம் அவருக்குலாம் ஒரு இறை சக்தி இருக்குது. உங்களுக்கு எப்படி சொல்ல, அதாவது தர்மயுகம் வர்றதுக்கு முன்னாடி அப்பாவே என்ன சொல்றாரு, அதாவது முக்குள் என்னுடைய மாயை அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகிலோ ஆகாயத்திலோ வானவர்களிலோ தேவர்களிலோ ஒருவன் இல்லைன்றாரு. ஒருத்தன் கூட இல்ல. அப்ப எப்படி இருக்கிற மனிதர்கள்ல வந்து பிறந்ததுல இருந்து நான் யோக்கியவான்னு சொல்றது எவனுக்குமே தகுதி இல்லை. ஏதோ கடந்து வந்த பாதையில தவறு செஞ்சிருப்பான். அதாவது இப்ப செய்யாம இருக்கலாம். ஆனா கடந்து வந்த பாதைகள்ல அறிந்தோ அறியாமலோ தெரியாமலோ சில தவறுகள் செய்ய நேரிட்டு இருக்கும். யாரும் அந்த மனசுலனாலும் சிறு சஞ்சலம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது அப்பா சொல்றாரு, யாராலையும் முடியாதுங்கிறார். அதாவது சன்னாசி நிஷ்டையது தவறியெல்லாம் அலைவார்கள்ங்கிறார். கலியில சாத்தியமே கிடையாது. சன்னியாசிகளே யோகியவன் பார்க்க முடியாதுங்கிற சாமி எம்பெருமானே சொல்றான். அப்போ அப்பா சிவபெருமான் வார்த்தை பொய்யாகுமா? எப்படி ஆகும்? பொய்யாகாது. அப்போ முனிவர்களே முடியல, தேவர்களே முடியல, அப்ப மனிதர்கள் எப்படி முடியும்? அப்படி ஒருவேளை ஒருத்தன் அப்படி இருக்கானா அவன் பரமாத்மாவா இருக்கும். ஒருவேளை ஒருத்த மனுஷன்ல இருந்து ஒழுக்கமா இருந்தா ரொம்ப பிறந்ததுல இருந்தே நான் எந்த மனசுல கூட சிறு சஞ்சல படலைங்கிற அளவு இருக்கிறான்னா அவன் பரமாத்மாவா இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு மனசுல தெய்வம் பரமாத்மாவா இருக்கலாம். அதனால ஐயா இது எப்படி சொல்லையா, நான் வந்து யாருக்குமே சொன்னீங்க. ஏன்னா அப்பா 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 தான் சொல்றாரு, நான் சொல்ல சரி என்ன சொல்றாரு, சரியை கிரிய யோகம் ஞானம் என்ற சொல்லு தாண்டிய களியாச்சே சிவனே ஐயா, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் நாலு மடக்கி மௌனத்தில் இருந்துட்டேனே சிவனேங்கிற பரம்பொருளை பரமாத்மா சொல்றான். அதாவது மகாவிஷ்ணு சொல்றான், சிவனே நான் ஒன்னு நோக்கி தவசு இருந்தாலும் இந்த களியை வேண்டாம், நான் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் நாளை எடுத்தாலும் நான் ஒண்ணு சரியில அடைய முடியாது, கிரியில அடைய முடியாது, ஞானத்துல யோகத்துல எப்படி அடைய பகவானே சொல்றான். அதாவது 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 மகாவிஷ்ணுவே இதை எல்லா இறையுமே வணங்கக்கூடிய ஒரே கடவுள் யாரு? சிவன் தான். அந்த சிவன் கிட்ட மகாவிஷ்ணு உரையாடுறான், சரியை கிரிய யோகம் ஞானம் என்று சொல்லி தாண்டி எல்லாத்தையும் களி தாண்டிட்டு எல்லாம் புடிச்சிட்டான். மனம் சித்தம் நாளைக்கு மௌனத்துல இருந்தாலும் கூட என்ன விட மாட்டான். மௌனத்துல நான் இருந்தாலும் கூட எனக்கு உள்ள வந்து சஞ்சலத்தை ஏற்படுத்துவாங்க. உண்மை உண்மை கரெக்ட். நிறைய உங்களுக்கு நிறைய சாமி சிவ ஞானத்தை ஊட்டிதான். சொல்லுங்க. அதாவது அப்போ அப்பாவே அப்படி சொல்லும் போது அவரே முடியலன்னு சொல்லும் பொழுது சாதாரண மனிதர்கள் எப்படி முடியும்? இன்னைக்கு வந்து சன்னியாசி கோலத்துல உட்கார்ந்துட்டா மட்டும் யோக்கியமான இருக்க முடியாதுயா. ஏதோ சஞ்சலம் முடியவே முடியாது. அதையும் அப்பா என்ன சொல்றான், சாமி சொல்றாரு, நீங்கள் என்ன குற்றம் நிலைகளா செய்தாலும் தாங்கி பொறுப்பேன் தருவேன் நான் நல்ல புத்திங்கிறாரு. அதாவது பிள்ளைகளே, நீங்க தப்பு இருக்க முடியாது, ஆனால் நீ என்ன தப்பு செஞ்சாலும் நான் வந்து உங்களுடைய பாவங்களை மன்னிச்சு உங்களை ஏத்துக்குவேங்கிறான் பகவான். காருண்யமூர்த்தியில ஏன்னா அவனுக்கே தெரிஞ்சுட்டு இந்த களியில வந்து பிறந்ததுக்கு அப்புறம் முடியாது. ஏன்னா களியை இருக்க விடமாட்டான். ஏதோ ஒரு வகையில சின்ன சஞ்சலத்தை ஏற்படுத்திடுவான். ஆனாலும் என் பிள்ளைகளை மன்னிச்சு நான் ஏத்துக்குவேங்கிறான் சிவபெருமான். ஒரு கருணை கடல் நமக்கு வேணுமா? அப்போ அதாவது நம்ம அப்பா வந்து பூ கேட்கல, பழம் கேட்கல, தேங்காய் கேட்கல, எதுவும் ஒண்ணுமே கேட்கல. அன்பா குறாங்கிறாரு. அதான் அப்பாவே சொல்றாரு பாருங்க. அப்பா திருவாயில சொல்றாரு பாருங்க, ஆடு கிடாய் கோழி பன்றி ஆயனுக்கு வேண்டாம் கான் மேலதாளம் கூறவை தோணி வேண்டாம் கான் ஈசனுக்கு ஒரு அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூசை செய்வாய் நடு தீர்ப்பு நான் கேட்க நாளெடுத்து வருகுதடா பிரம்மன் பகைத்ததுண்டால் நீங்கள் பேசாமல் போய்விடுவீர் விஷ்ணு பகைத்ததுண்டால் வெறியாட்டம் கண்டிடுவீர் ருத்ரன் பகைத்ததுண்டால் உயிர் பிழைக்க மாட்டீரப்பா
காலனும் வந்ததுண்டால் உங்களை கைப்பிடியாய் கொண்டு போவான். இத்தனை பேர் சேர்ந்திருக்க ஈசன் என்ன செய்வேனடா, அவரவர்க்கு இட்ட குறை ஆதிமுனி என்ன செய்வேன், நடு தீர்ப்பு நான் கேட்க நாளெடுத்து வருகுதடா. அப்பா சொல்றான், மகனே, அப்பாவுக்கு ஆடு கிடாய் கோழி பண்டி அரித்து பலியிட வேண்டாம், எனக்கு வந்து மேலதாளம் கோயில்ல மேல நிக்கிறான் பாருங்க, இந்த மேல வேண்டாம் சொல்றான் பாருங்க, மேலதாளம் குறவை இந்த பொங்கல் வச்சு அப்படி சொல்லுவாங்களா, அதுவும் வேண்டாங்கிறான். மேலதாளம் குறவை தண்ணி வேண்டாம் ஈசனுக்கு. செடியில இருக்கிற பூ வேண்டாம், கொழுந்து பூ மஞ்சரி மாலை குப்பையுடன் சந்தனமும் விழுந்து நமஸ்காரம் முதல் வேண்டாம் என்று சொல்லிடுங்கிறான். அப்பாவுக்கு இது விரோதமானதுங்கிறான். எனக்கு அதுதான் அதாவது நம்ம அப்பா சிவபெருமான் என்ன சொல்றான், எனக்கு ஆடு கிடா கோழி பண்டி அறுத்து பலியிட வேண்டாம், எனக்கு பூ வலி கொட்ட வேண்டாம், உன் இதயத்துல இருக்க அன்பு மலர் எடுத்து அனுதினம் பூசை செய்வாய், உன் அன்பை கொடு. அப்பா என்ன சொல்றான், நடு தீர்ப்பு நான் கேட்க நாள் கொடுத்த கர்மவினின்படி உனக்கு விதிப்படி பூமியில நாள் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் எமன் பிடிப்பான், என்கிட்ட தான் கொண்டு வருவான், அப்பா தான் உனக்கு தீர்ப்பு சொல்லணும், ஆனால் நீ அப்பாவை தேடிக்குவாங்கிறான். அதான் சொன்னா, பிரம்மன் பைத்ததுனால் பேசாமல் போய்விடு, விஷ்ணு பைத்ததுனால் பெரியாட்டம் முடியாது, உத்ரன் படைத்ததுனால் உயிர் பிழைக்க மாட்டேன். ஆத்மாவை அழிக்கக்கூடிய சக்தி சிவனுக்கு மட்டும் தான் உண்டு. அதாவது பிரபஞ்சத்துல உடம்பை யார் வேணாலும் அழிச்சிடலாம், ஒரு இயற்கை பேரிடர்ல இந்த உடல் அழிஞ்சிரும், சரிங்களா? ஆனா இந்த உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது. ஆனா அந்த ஆத்மாவை அழிக்கக்கூடிய ஒரே சக்தி அப்பாவுக்கு தான் உண்டு. அவன் தான் சொல்றான், நீ என்கிட்ட தான் கொண்டு நிறுத்துவான், நான் தான் உனக்கு மோட்சத்தை நல்கணும், என்ன தேடிக்கோங்கிறான். இதுதான் உண்மை. இதுல வந்து நம்ம இப்படி 3 நேரம் கும்பிடணும், 5 நேரம் கும்பிடணும், 6 நேரம் கும்பிடணும், உருண்டு கும்பிடணும், புரண்டு கும்பிடணும், தீயில இறங்கணும், எதுவுமே வேண்டாம், பூ குழியில இறங்க வேண்டாம், எந்த வேண்டுதலும் பால் காவடி இருக்க வேண்டாங்கிறான். சாமி சொல்றான் பாருங்க. அதாவது எம்பெருமானே சொல்லுவான், தீப்பாய போக வேண்டாம், தீயதிலே இறங்க வேண்டாம், கூட்டோடே கைலாசம் காத்து வைத்தேன் உங்களுக்கு. கூட்டோட கைலாசம் உங்களுக்கு காத்து வச்சிருக்கேன் பிள்ளைகளே, நீ எதுக்கு தீயில இறங்க, நெருப்புல இறங்காண்டா, அப்பா கேடுங்கிறான். எப்படி கடவுள் தெரியுமா, எவ்வளவு பெரிய எளிமையான கடவுள் சிவபெருமான். ஆனா என்ன செய்ய, அந்த மக்கள் வந்து இன்னைக்கு அறியாமையில என்ன பண்றான், சாமியார்கள் காலில் போய் விழுறான், இந்த குறி சொல்றவன் கால்ற அப்புறம் யாரு காலில் விழுறான், போய் பெரிய சாமியார்களுக்கு போர்வையில் இருக்கவன் காலில் போய் விழுறான். அடா பாவி, எவன்டா சாமியாரு பாக்க எம்பெருமான் சொல்றான், அந்த கலியுகத்துல சொல்றாரு, பொய் சேத்திர குருக்கள் எல்லாம் பூமிதனில் மேவிடுவார். பொய் உபதேசம் பண்றவன் காலில் விழுவாங்கிறார் சாமி. எப்படி இவன் காலில் விழக்கூடாதுங்கிறார். ஏன்னா அவன் சொல்லுவானா, நந்தன் நான் என்பான், நாரணர்கோன் ராமன் என்பான், முன் உதித்த சுவாமிகளுக்கு பின் உதித்து வந்தேன் என்பான், கடலில் இருப்பேன் என்பான், கடலில் நடப்பேன் என்பான். இப்படி பித்தலாட்டெல்லாம் பண்ணுவான், குறி சொல்லுவான், ஆடுவான் பாடுவான், எல்லாம் சொல்லுவான், கடல்ல தண்ணி மேல நடப்பான், அது தீயில உட்காருவாமா, எல்லா வேலையும் காட்டுவானுவன். இவனுங்களாம் நம்ப கூடாதுங்கிறார் சாமி. பகவானே சொல்றான், நந்தன் நான் என்பான், நாரணர்கோன் ராமன் என்பான், முன்னுதித்த சுவாமிகளுக்கு பின் உதித்து வந்தேன், நான் தானே நாராயணோட அவதாரம், நான் தான் சிவனுடைய அவதாரம் சொல்லுவானா. இந்த பிராடுகளை நம்பாதங்கிறான் அப்பா சொல்றான். ஆனா இந்த மனிதர்கள் கூட்டம் யார தெரியுமா நம்புவான், பெரிய பெரிய சாமியார்கள் இந்த ஆசனத்துல உட்காந்து அவன் கல்ல விடுவான். ஏண்டா அவன் போக விரும்பிடா, போகிடா, அவன் உனக்கு பாவம் தாடா வரும், உனக்கு எப்படா மோட்சம் கிடைக்கும். நான் சொல்லுங்க, அப்பா சொல்றான், உண்மையான சாமி யாரு, உண்மையான துறவி யாரு, அப்பா சொல்றான் பாருங்க, வருவோம் நாம் இறப்பன் பரப்பன, இறப்பனை கை கொண்டார் இணையத்தார் மாமுனியே, பரப்பனை கை கொண்டார் பரம் ஏத்தார் மாமுனியங்கிற. அதாவது சாமி சிவபெருமான் எந்த கோலத்துல வருவானா, இறந்து குடிச்சா பிச்சை எடுத்து சாப்பிடுற கோலத்துல வருவானா, அங்கங்க பிச்சாங்கி சாப்பிட்டு கிழிஞ்ச ஆடையோட ரோட்டரும் பட்டு கிடப்பான். அவன் தான் உண்மையான சாமியாரு. இவன் அவனை நாட்டம் அடிக்குதுமா, அதாவது ரோட்டரும் பிச்சை எடுத்து சாப்பிட்டு கிடக்கிறவன் வணங்கினா, இறப்பனை கைகொண்டார் இணையத்தார், என வணங்குறதுக்கு என்னை வணங்குவதற்கு சமம், பரப்பனை கை கொண்டார் பரமேத்தார் மாமுனியனா, பரதேசம் அலைவான், வீடு வாசல் இருக்காது, அங்கங்க பிச்சை வாங்கி சாப்பிட்டு ரோட்டோரும் மடத்தோரும் படுத்து கிடப்பான். அவன் தான் உண்மையான சாமியார். அவனுக்கு வணங்குனா பரமசிவனாகி என்னை வணங்குவதற்கு சமங்கிறான். ஆனா இவனுக்கு என்ன பண்ணுவான், இந்த கள்ள உபதேசம் 2 புத்தகத்தை படிச்சு வச்சு உபதேசம் பண்ற பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே அவன் காலில் விழுந்துக்கிட்டு இவன் பொன்பொருள் தேட்டெல்லாம் என்ன பண்ணுவான், கொண்டு கொட்டுவானா. அதையும் சாமி சொல்றான், என்ன சொல்றான், திருத்தத்துடனே சிவத்தை தேடார்கள், கருத்துடனே பிச்சை எது போடாமல் பேய்க்கு கொடுத்திடுவார், அச்சமுடன் தண்டம் அதற்கிடுவார், உண்டாக்கி வைத்த சிவ உட்பொருளை தேடாது கண்டதெல்லாம் தெய்வம்னா கையெடுப்பாருங்க. சிவபெருமானே சொல்றான், பிள்ளைகளே பசிக்குங்கிறவனுக்கு பிச்சை போட மாட்டான், ஆனா பெரிய வச்சுக்க இந்த கோடி வச்சுக்க எல்லாத்தையும், ஏன்டா இது கருமண்டா, கருமம். நான் சொல்ல அப்பா சொல்றாருயா. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம்.
திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியருடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய.